நான் இவ்ளோ நாள் வாழ்ந்துட்டேன், ஆனா இந்த 10 சூப்பர் டிப்ஸ் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. பேஜ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் ரொம்ப நாளா யூஸ் பண்ணா அடுப்பு எரியறது ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அதுக்கு காரணம் பர்னர் ஹெட்ல அடைப்பு இருந்திருக்கும். கொஞ்சம் பேக்கிங் சோடா கூட ஒரு ஸ்பூன் மாவு போட்டு அப்புறம் கொஞ்சம் வெள்ளை லிக்கர், ஒயிட் லிக்கர் ஊத்தி தண்ணியை கலந்து நல்லா கலக்கிடுங்க. அந்த பர்னர் ஹெட்ட அதுல 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் லைட்டா ஒரு ஷேக் பண்ணுங்க. அவ்வளவுதான், பலபலன்னு ஆயிடும். இப்போ அடுப்பு தீ மறுபடியும் பலமாவும் ஒரே மாதிரியும் எரியும். பப்பளி மாஸ் தூளை தூக்கி போடாதீங்க. அதை வச்சு உங்க ரேஞ்ச் ஹூட்ல இருக்கிற எல்லா எண்ணெய் பிசுக்கையும் துடைக்கலாம். இது கிளீனிங் சர்வீஸை விட நல்லா கிளீன் பண்ணி பணத்தையும் மிச்சம் பண்ணும். உங்க விளக்குமாறு கைப்பிடி கழண்டு வந்து கையில பட்டு அடிபடுதா? அது ரொம்ப எரிச்சலா இருக்கும் இல்லையா? அந்த விளக்குமாறு ஹெட் பகுதியை சின்னதா தீயில காட்டி சூடு பண்ணுங்க. அப்புறம் ஹேண்டில் உள்ள ஸ்ட்ராங்கா நுழைச்சிடுங்க. அதுக்கப்புறம் வெல்டிங் போட்ட மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். டப்பாக்களை திறக்கவே முடியலையா? ஒரு பவுல்ல சுடு தண்ணியை ஊத்தி அந்த டப்பாவை தலைகீழா 1 நிமிஷம் வைங்க. இப்போ பெரியவங்க குழந்தைங்க கூட ஈஸியா திறந்துடலாம். பாதி யூஸ் பண்ண மாத்திரை கவர் அல்லது பவுடர் பாக்கெட்டை சீல் பண்ண கவரை 2 பக்கமும் வெட்டிட்டு அந்த கட் பண்ணிய முனைய மடக்கி உள்ள சொருகுங்க. அவ்வளவுதான், அற்புதமா சீல் ஆயிடும். வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தா 2 நாள்ல கெட்டு போகுதா? அதுக்கு மேல இருக்கிற பழமாக்கும் ஏஜென்ட்ட தண்ணியில நல்லா கழுவி பேப்பர் டவல்ல தொடச்சிடுங்க. அப்புறம் அதன் காம்ப மட்டும் ஒரு ஈரமான பேப்பர் டவல் வச்சு சுத்தி வைங்க. இப்ப வாழைப்பழம் 1 இருந்து 2 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரொம்ப டைட்டா போட்ட பிளாஸ்டிக் முடிச்சு பிரிக்க முடியலையா? 2 முனையையும் பிடிச்சிட்டு எதிர் எதிர் திசையில சில முறை திருகுங்க. அப்புறம் மெதுவா தழுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முடிச்சு பிரிஞ்சிடும். வீட்ல பன் அல்லது கொழுக்கட்டை வேக வைக்கும் போது அது வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை 1 நிமிஷம் கொதிக்க வைங்க. அப்புறம் வைங்க. ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு மறுபடியும் 1 நிமிஷம் ஆவியில வேக விடுங்க. இப்படி செஞ்சா அடியில ஒட்டவே ஒட்டாது. டாய்லெட் சீட் ஆடிக்கிட்டே இருக்கா? முதல்ல சீட்டை தூக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கிற 2 பட்டன் அமுக்கி சீட்டை கழக்கிடுங்க. அப்புறம் டெக்கரேட்டிவ் கேப்ஸை எடுத்துட்டு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஸ்க்ரூவை டைட் பண்ணுங்க. அவ்வளவுதான், மறுபடியும் ஃபிட் பண்ணா ஆடுறது நின்னுடும். ஒரு பிளாஸ்டிக் பைப்பை வெட்டிட்டு அதுல சில ரப்பர் பேண்டுகளை சுத்தி போடுங்க. இத வச்சு லைட் பல்புகளை ஈஸியா கழட்டவும் மாட்டவும் செய்யலாம். ரொம்பவே வசதியா இருக்கும். இன்னும் நிறைய லைஃப் ஹேக்ஸ் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணுங்க.